உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி தோல்வி அடைகிறீங்களா? படிப்புலையும் தோல்வி கிடைக்குதா? விளையாட்டுலையும் தோல்வி கிடைக்குதா? உங்கள் வியாபாரத்துலேயும் தோல்வி கிடைக்குதா? இந்த தோல்வி இல்லாத வாழ்க்கைக்கு சில முறைகள் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம். அதற்கான பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த யோகி சிவயோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான கேள்விகளை பதிவிடுங்க. உங்களுக்கு இதற்காக கேள்வி பதில் என்ற பதிவை போடுவேன். உங்கள் கேள்விக்கு கண்டிப்பாக பதில் கூறுவேன். கேள்வி ஆன்மீகம் சம்மந்தமாகவும் வாழ்க்கை சம்மந்தமாக மட்டுமே இருக்க வேண்டும். அதாவது உங்கள் வெற்றிக்கு சில தடைகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். முதலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மன சோர்வு, மோனோடோனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மன சோர்வு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மனசில் ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சோகம் இருக்கும். அதனால் எந்த நேரமும் ஒரு சோர்வாகவே இருப்பாங்க. அந்த சோர்வு அவங்க எதையுமே செயல்பட வைக்காது. ஏதோ யோசிச்சுட்டு அப்படி கவலையோட அப்படி சதா நேரம் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த காரியமும் செய்ய முடியாது. அது மாதிரி பெரிய விஷயம் செய்ய முடியாது, எதையும் யோசிக்க முடியாது. மனசோர்வு இதுதான் முதன்மையானது. ரெண்டாவது சந்தேகம். சந்தேகம் அது ஒரு பேயின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ மோசமானது இந்த சந்தேக புத்தி. சந்தேகம்னா இது எல்லா ரூபத்துலேயும் இருக்கும். அதாவது ஒரு கணவன் மனைவி மேலே சந்தேகப்படுறது. அவனுக்குள்ளேயே ஒரு கற்பனை பண்ணிப்பாங்க. அவள் அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே கற்பனை பண்ணி பெரிய குற்றவாளியா உள்ளுக்குள்ளேயே கற்பனை பண்ணிக்கிட்டு இதனால சமயத்தில் கொலைகள் கூட நடக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு சந்தேகம். என்ன ஏது சந்தேகம்? ஒரு படிக்கும்போது எக்ஸாம் வரும்போது இந்த ஆன்சராக இருக்குமா அந்த ஆன்சராக இருக்குமா அப்படின்னு சந்தேகம் வரும். ரெண்டாவது குடும்பத்துலேயும் அப்படி தான். ஒருத்தவங்க திடீர்னு அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்களா, எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே தீர்மானிச்சுக்கிட்டு நீ இப்படி தான் பண்ண, அப்படி தான் பண்ணியிருப்ப அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பாங்க. இதனால குடும்பத்தில் தகராறும் வரும். இந்த சந்தேகன்றது ஒரு மோசமான விஷயம். இது நிறையா பேருக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இது மனநலம் சார்ந்தது இந்த சந்தேக புத்தின்றது. இதுக்கெல்லாம் சந்தேக புத்தி வராமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்னென்னா தியானம் செய்கிறது மட்டும்தான். அதனால் சந்தேகன்றது சமுதாயத்தை ஆட்டி படைக்கின்ற பெரிய விஷயம். அது கணவன் மனைக்குள்ள பிரச்சனை வரதே இந்த சந்தேகம் தான். அதேமாதிரி கணவனை மனைவி கொலை செய்கிற அளவுக்கு நடக்கும். காரணம் இந்த சந்தேகம் தான். அதனால் சந்தேகன்றது ஒரு மோசமான விஷயம். அப்போது அடுத்தது ஊக்கமின்மை. அதை பற்றி பார்ப்போம். ஊக்கமின்மைன்றது வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். அதாவது எது மேலேயுமே உங்களுக்கு ஆர்வம் இருக்காது. படிப்பு பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பு மேலே ஒரு ஆர்வம் வரவே வராது. அப்படியே ஏன் படிக்கணும் போகணும் அப்படின்றது. அதேமாதிரி ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா வியாபாரத்து மேலே ஒரு ஆர்வம் இருக்காது. அதாவது எல்லா விஷயத்திலும் ஒரு ஆர்வம் இருக்கணும். இந்த ஆர்வம் இருந்தால் தான் நம்ம அதில் கரெக்டாக வெற்றி பெற முடியும். இந்த ஆர்வன்றது ரொம்ப முக்கியமானது. அதனால் எது பண்ணாலும் ஒரு ஆர்வம் வராது. இந்த ஆர்வன்றது அவ்வளோ முக்கியமான விஷயம். அந்த ஆர்வத்தை வளர்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்தா காலம் தாழ்த்தல், டிலே. எந்த விஷயத்தையும் தள்ளி போடுறது. நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி பசங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாயந்தரமாக படிப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. சாயந்தரம் ஆகிட்ட பிறகு இல்லை நைட்டு படிப்போம் அப்படி, நைட் ஆகிட்டு நாளைக்கு படிப்போம் அப்படி தள்ளி போட்டுன்னு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தா சில விஷயங்கள் செய்யும்போது முக்கியமான விஷயம் போது அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறது. அதே மாதிரி நாளைக்கு செய்யலாமே அப்படின்னு நினைக்கிறது. எந்த விஷயமா இருந்தாலும் அது அப்போ செஞ்சு முடிச்சிடணும். எப்போ தோணுதோ அது அப்போ செஞ்சு நாளைக்கு அப்புறம் செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடவே கூடாது. இது உங்கள் வாழ்க்கை தோல்விக்கு முக்கியமான விஷயம். தள்ளி போடுறது, எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடுறது. அதாவது பழமை சொல்லுவாங்க, நல்ல விஷயங்களை தள்ளி போடக்கூடாது, கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் தள்ளி போடணும். அதனால் இந்த காலம் தாழ்த்த ரொம்ப முக்கியமான விஷயம். தாழ்மைய உணர்ச்சி, அதாவது தன்னை தாழ்த்திக்க. இப்போது நம்ம அழகாக இல்லை, சரியாக படிக்கலை, நம்மக்கிட்ட பணம் இல்லை, அதுமாரி நமக்கு ரொம்ப கருப்பாக இருக்கும், கலராக இல்லை, அழகாக இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தானே தாழ்த்திக்கோங்க. இது விசேஷங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே ஒதுங்கி இருப்பாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. இது தாழ்மை, தன்னை தாழ்த்திக்க. எப்போதுமே தன்னைத்தானே உயர்த்திக்கணும், யாரும் உங்களை உயர்த்தி வைக்க மாட்டாங்க. அதனால் நீ என்ன நினைக்கிறேன்னா நம்ம பெஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கணும். நம்ம தான் சிறந்தவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ மட்டும் எளிமையாக இருக்கணும். அதே போல் மதிமயக்கம்னா ஒரு மந்த புத்தியாகவே இருப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னை புத்தியை மயக்கிறது எது மூலியமா? போதைப் பொருள் மூலியமா. போதையை என்ன பண்ண குடிச்சிட்டு அப்போ அவங்களுக்கு அறிவு வேலை செய்யாது. அதனால் சண்டை போடுறது, அதுமாதிரி குற்றங்கள் செய்கிறது,
இதெல்லாம் செஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி மந்த புத்தின்னு சொல்லுவோம். மந்தம் மதம் அது படிக்கும்போதே ஒரு 2 சில மதன் சொல்லும்போது உதாரணம் சொல்லுவோம். மதன் இருக்கிறது சொல்லுவாங்க. அவங்க வந்து எதுவுமே டக்குன்னு செய்ய மாட்டாங்க. எதாவது படிக்க சொன்னால் படிக்க முடியாது. இதெல்லாம் வந்து இந்த மந்த புத்தியில் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோம்பல், லேசி. இந்த சோம்பல் தான் ரொம்ப மோசமானது. அதாவது ஏன்னா அவங்க உடம்புல பலம் இருக்காது. அதனால் வந்து ரொம்ப எதையும் ஸ்லோவாக செய்வாங்க. ஒரு விஷயம் மற்றவங்க செய்யறதுக்கும் இவங்க செய்யறதுக்கு வித்தியாசம்னா சுறுசுறுப்பாக இருக்கும், டக்கு செஞ்சு முடிப்பாங்க, இவங்களால சரி செய்ய முடியாது. அது மாதிரி வந்து படிக்கும் போதும் அப்படி தான். கொஞ்ச நேரத்தில் படிக்க வேண்டிய விஷயத்த ஒரு நாளெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரி அப்புறம் படிக்கலாம், அப்படி படிக்கலாம் அப்படின்னு உட்காரும்போது அப்படி தான் அவங்கள சரியான உட்கார முடியாது. அது மாதிரி நடக்கும்போதும் சரி பொறுமையாக நடப்பாங்க. இதெல்லாம் வந்து சோம்பல் அறிகுறி. இதுவும் உங்கள் வெற்றியை கண்டிப்பாக தடுக்கும். அடுத்தது அதி தூக்கம். சதா தூங்கிட்டே இருக்கிறது. லேட்டாக படுப்பாங்க, அது மாதிரி லேட்டாக எழுந்திருப்பாங்க, அப்பப்போ போய் தூங்குவாங்க. தூக்கம்னா என்ன, அவங்களுக்குள்ள கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும். தூக்கம்னா ஆழ்ந்த தூக்கம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ள கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும். சதா இதை நினச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் மற்றவங்க இப்போ தூங்குறாங்க, அப்படி கிடையாது. தூக்கம்ன்றது அவங்களுக்குள்ளே பிரெயினில் அந்த கற்பனை திறன் ஓடிக்கிட்டே இருக்கும். தன்னை தானே அவங்கள வந்து பெருசாக நினச்சிட்டு ஒரு கதையை ஒன்று அவங்களுக்கு உருவாக்கிட்டு அதை பற்றி யோசிக்கிட்டே போவாங்க. இந்த கற்பனை திறன் இப்படி தான் வந்து கதை எழுதுறவங்க, கதாசிரியர்கள் அவங்களாம் வந்து இந்த மாதிரி தன்மைகள் தான் கதைகள்லாம் எழுதுவாங்க. தன்னைத்தானே உள்ள கற்பனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதான் வந்து தூங்குறேன் அப்படின்ற பேரில் அந்த அந்த ஒரு உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு கதைகள் ஓடும் பிரெயினில். அந்த கதையை அது ஸ்டாப் பண்ணிட்டா கூட திருப்பி கொஞ்சம் கட்சி திருப்பி எடுத்து அந்த உள்ளுக்குள்ளே ஓடுற கதையை கண்டினியூ பண்ணுவாங்க. இது சில பேர் பல நாளாக கூட கண்டினியூ பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். அது சரி பண்ணிக்கணும். இதுக்கும் ஒரே வழி என்னென்னா தியானம் மட்டும்தான். மீண்டும் சந்திப்போம்.